ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். 2 மாதமாச்சு வீடியோ போட்டு. ஏன் பிஸியாக ஒர்க்கா அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் சோம்பேறித்தனம் தான். ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க்கு ஸ்டார்டிங்கில் ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இடையில ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரிபிள் எனக்கு. ஸோ அதனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு இது ஆல்ரெடி எடிட் பண்ணியிருந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருந்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி கூடவே சின்ன சின்ன நாங்கள் லீவ் அப்போ எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உளுந்து வடைக்கு நான் எப்படி அரைப்பேன்னா, உளுந்து நல்லா ஊற வச்சுட்டு அது கூடவே பச்சரிசி ஆட் பண்ணிக்குவேன். ஸோ பச்சரிசி உளுந்து இதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சி இதிலேயே ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வாயில் எதுவும் தட்டுப்படாமல் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி தண்ணி விடாமல் மிக்சியில் பல்ஸ் மோடில் இப்படி அப்படின்னு போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு, கூடவே மிளகும் சீரகமும் தட்டி வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பவுட்ரு பண்ணாமையும் ரொம்ப முழுசாக போடாமையும் அப்படி தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் ஆட் பண்ணல. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அரைக்க வேண்டாம். அரைச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் மாறிடும். ரெண்டாவது கலரும் நல்லா இருக்காது. ஸோ உளுந்து வடைக்கு உளுந்து வடை டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது நல்லா உள்ளேருந்து நல்லா இப்படி எடுத்து ஃப்ளஃபியாக வரக்காக நல்லா எடுத்து இது பண்ணிட்டா தண்ணியில் தொட்டு நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழை இலையில் வச்சு போடலாம். இல்லைன்னா இந்த மில்க் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கூட யூஸ் பண்ணி போடலாம். ஸோ ஏன்னா நான் தண்ணி தொட்டு கையிலேயே வச்சு போட்டுருவேன். ஸோ அதுவே ஈஸியாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக பச்சரிசியோ இல்லை அரிசி மாவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உளுந்து வடை கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாகவும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிர் வடை போட்டுக்கலாம். இல்லைன்னா சாம்பார் வடை, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் உளுந்து வடை அதிகமாக செய்வேன். ஏன்னா என் 2 பசங்களுக்குமே உளுந்து வடை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுங்களுக்காக செய்வேன். பருப்பு வடைனா அந்த பருப்பு பார்த்தாலே அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் உளுந்து வடை செஞ்சு வச்சிட்டேன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எப்போவாச்சும் உளுந்து வடை மந்த்லி ஒரு 2 ஆச்சும் செஞ்சு கொடுத்துருவேன். இது ஏப்ரல் மந்தில் எடுத்தது இந்த கிளிப்ஸ் எல்லாம். ஸோ திவ்யை ஸ்கூலில் சேர்த்திட்டோம். ஸோ சேர்த்திட்டு இந்த சம்மரில் பயங்கர வெயில் இல்லையா, ஸோ அதனால் மொட்டை அடிச்சிடலாம். வெயிலுக்கு மொட்டை அடிச்சிட்டா கூலிங்காகவும் இருக்கும். வேர்த்து சளி பிடிச்சா அது வேறு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிடலான்னு பார்த்தோம். இது 3வது மொட்டை என்னோடய 2வது பையனுக்கு. மித்துக்கு அடித்தாச்சு, குலதெய்வம்லாம் அடித்தாச்சு. பழனி, திருப்பதி இங்கே தான் அடிக்கணும் 2 பேத்துக்கும் சேர. இவனுக்கு மட்டும் அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முதலையே ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மொட்டையை அடிச்சிட்டோம்னா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது ஃபோட்டோ நீட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது இவனுக்கு முடி வளர்ந்துடும் அப்படிங்கிறதுனால இப்போவே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலாக 2 மொட்டை அடிக்கும்போது பயங்கரமாக அழுதான். அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக, இப்போவே 3 வயசு தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி 6 மாதத்தில் ஒரு வாட்டி அடித்தோம். அதுக்கப்புறம் பிறந்தோனையே ஃபஸ்ட்டு மொட்டை 6 மாதம் 7 மாதமோ அப்போ ஒரு மொட்டை. ரெண்டாவது எங்கள் குலதெய்வம், அம்மாவங்க குலதெய்வம் கோயிலில் 1.5 வயசுலேயே என்னமோ எடுத்தோம். ஸோ அந்த 2 டைமே பயங்கரமாக அழுதான். ஸோ இந்த டைம் ஏதோ அழுகலை. ஏன்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு. நல்லா கட்டிங் கடைக்கு போய் அதெல்லாம் பழகினங்காட்டி, மித்துவை பார்க்குறங்காட்டி அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த இது தெரியல. ஸோ முடியுமே அழகாக நீட்டாக எடுத்துட்டாங்களா மொட்டை அடிக்கும்போது, கீழே அப்படியே சாய வச்சு. அதனால் பெருசாக அவன் அழுவும் இல்லை. அவனுக்கு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஆல்ரெடி 1 வீக்காக சொல்லி வைக்கிறங்காட்டி, மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறங்காட்டி என்னமோ தெரியல. ஆனால் அவனுக்கு பெருசாக இந்த வாட்டி அழுகவும் இல்லை, ஜாலியாகவே இருந்தான். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போடுற அந்த ஹாப்பினஸ்லேயே இருந்தான். ஸோ ஊரில் பயங்கரமான வெயிலுங்க. ஸோ இது திண்டுக்கல் மாவட்டம். ஸோ சொல்லவே வேண்டாம், பயங்கர வெயில். ஸோ நார்மலாக கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போனதுக்கு பயங்கர வெயில். அங்கே ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஸோ எப்படா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் லீவ் ஊர்லெலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் கோயம்புத்தூர்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஆசைக்கு ஒரு 2 நாள் கூட இருக்க முடியாது போல் இருக்கு, அந்த அளவுக்கு வெயில் அடித்தது. ஸோ இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக.
ஏன்னா இப்போ ஜூனே பிறந்துருச்சு. இப்போ இந்த 1 வீக்காக 2 வீக்காக தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதுவுமே அந்த மோடம் போடுறங்காச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கர வெயிலாக இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதனால தான் மொட்டை அடித்ததுக்கு காரணமே. மோஸ்ட்லி வந்து ரெண்டுமே குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடிக்காமல் இருந்துச்சு. ஸோ அதுவுமே முடிச்சாச்சு. ரெண்டாவதும் இந்த வெயிலுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவனை அடிக்க சொன்னதுக்கு அவன் அடிக்க மாட்டேன்ட்டான். ஸோ பெரிய பசங்க ஆனாவே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹேர் மேலே அந்த கான்ஷியஸ் இருக்குது. ஸோ அதனால் அடிக்க மாட்டேங்கிறான். ஸோ இவனுக்கு நல்லா தேய்ச்சி சந்தனம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா கூலிங்காக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நாங்கள் ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் தான் இவனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை எடுத்தது. ஸோ அந்த கோயில் வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தாங்க. நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து கும்பாபிஷேகம் நடத்தியிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் விட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு குலதெய்வம் கோயில். பட் ஆனால் இது வந்து குலதெய்வம் கோயில் எங்களுக்கு இல்லை. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து பளபளன்னு சூப்பராக இருந்துச்சா. ஸோ ஆனால் வெயில் தான் தாங்க முடியல. ஸோ பார்த்தாலே தெரியும் அப்படி பளிச்சுன்னு இருக்குது. மண்டை கிருகிருன்னு வந்துடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு காலே வைக்க முடியல. கோயிலுக்குள்ளே செப்பல் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் செப்பல் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் விட்டுட்டு போனால் அந்த சிமெண்ட்டு தரையில் காலே வைக்க முடியல. அந்த அளவுக்கு விட்டா ஆம்லேட்டே போட்டு எடுத்துடலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு சூடாக இருந்துச்சு. நான்லாம் குடுன்னு இங்கே ஒரு சாமி அங்கே ஒரு சாமின்னு ஒரு 4 மூலைக்கு 4 சாமி இருக்கும். ஸோ அதனால் ஓடி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்களும் அப்படி தான் ஓடி வந்தாங்க. அங்கங்கே மரம் இருந்தங்காட்டி வேப்ப மரம் அதெல்லாம் இருந்தங்காட்டி அங்கங்கே நின்று ஓட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமாக வெயில் அடிச்சுது. ஸோ தண்ணி ஊற்றுனா அப்படியே வந்து சூடு மேலே ஆவி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்டாயிடுச்சு அன்றைக்கி. எடுத்து 1 மாதம் ஆச்சு. ஆனால் அந்த ஃபீலிங் இன்னும் இருக்குன்னா அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த குதிரைங்க எல்லாமே பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்த்தாலே தெரியும் அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயம்புத்தூர் பசங்களுக்கும் லீவ் விட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக வரணும், ஹரிபரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் உடம்புப்பேட்டை போயிருந்தோம். அம்மா அவங்களோட போயிருந்தோம். ஸோ லீவில் வந்து அம்மா அவங்க வீட்டில் தான் இருந்தோம். ஸோ அதனால் அப்படியே அம்மா வீட்டிலேருந்து மாமாங்க வீடு உடம்புப்பேட்டை. ஸோ அங்கே போய் தேர் திருவிழா நடக்கும். வருஷம் அங்கே தேர் திருவிழா நடக்கும். நீங்கள் உடம்புப்பேட்டையில் இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா. ஸோ அந்த தேர் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் சாயங்காலம் போய் அந்த தேரெல்லாம் இழுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே ராட்டின தூரியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுவுமே அப்படி போச்சு. இந்த வருஷத்தில் வந்து இந்த மே மாதம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு விசேஷம் இல்லைன்னா கோயில் ஃபங்க்ஷன் இல்லைன்னா குழந்தைங்களை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசி நிமிஷத்தில் தான் ஸ்கூல் பேக்கிங் பண்ணுறது, எல்லாம் அட்டை போடுறது, லஞ்ச் பேக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் எல்லாமே வாங்க வேண்டியது கடைசி நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பேன். திவிக்கும் சரி மித்துக்கும் சரி. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பிஸியாக இருந்தோம். நீங்கள் எப்படி இந்த வருஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.